என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்கணும்னு அவசியமே கிடையாது. 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். பெரியவர்களும் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் விதை இருக்கக்கூடிய திராட்சையை எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா நிலக்கடலை கூட நீங்கள் வறுத்து இதில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய், ஏலக்காய் வந்து 1-2 வந்து நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியை வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம். இதோட நீங்கள் வேறு ஏதாவது பழங்கள் சேர்த்துனா கூட மாதுளம் பழம் கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்துட்டு சிகப்பு அவல் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி உதிரியாக வர அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி இருத்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சரி, வெயிட் லாஸில் இருக்கவங்களும் சரி வந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லது. அயன் கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. கால்சியம் சத்துக்களும் இதில் இருக்குது. அயன் டிஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டவங்க இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்திக்கிறேன். உங்களுடைய ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கோங்க. ஏலக்காய், இதில் வந்து நீங்கள் நெய் கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. அது வந்து ஒரு குட் ஃபேட் தான். ஸோ நெய் வந்து தாராளமாக சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். இதுக்கு மேலே நட்ஸை வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக தூவிடலாம். நட்ஸ் இல்லை அப்படின்னா கடலையை கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் வந்து சேர்த்திருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் வந்து நான் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. வெயிட் லாஸில் இருக்கவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப எனர்ஜியும் உங்களுக்கு வந்து இருக்கும். பசியும் வந்து அந்த அளவுக்கு எடுக்காது. இது வந்து நீங்கள் இன்பிட்வீனில் வந்துட்டு ஒரு 11 மணி அளவு கூட நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம். நம்ம எடுத்திருக்க பொருட்கள் எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது தான். இதில் வந்து நான் மாதுளை முத்துக்கள் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழம் வந்து கூட வந்து நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் வந்து சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானதான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது செய்யறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் கூட எடுத்துக்காது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா குட்டி லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.